الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இரவு தராவீஹில் 21ஆம் தராவீஹில் ஓதப்படவிருக்கின்ற சூரத்து ஹாமீம் சஜ்தா என்ற சூராவின் 30வது வசனத்தில் நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ரமலானுடைய கடைசி பத்தை நெருங்கிவிட்ட நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அது என்ன? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, நிச்சயமாக எங்களை படைத்து பரிபாலித்து ரட்சிப்பவன் அல்லாஹ் தான் என்று கூறிய பிறகு அந்த அல்லாஹ்வின் கட்டளைகளில் யார் நிலைத்து நிற்கிறார்களோ, அல்லாஹ்வின் கட்டளைகளை யார் நிரந்தரமாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய மரண வேளையில் வானவர்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பார்கள். அந்த வானவர்கள் சொல்வார்கள்: அல்லா தஃபாஃபு, நீங்கள் அஞ்ச வேண்டாம். வலா தஹ்ஸனு, எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வஅப்ஷிரு, மகிழ்ச்சியாக இருங்கள். பில் ஜன்னா அல்லதி குந்தும் துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு, நீங்கள் சொர்க்கவாசி என்ற சுப செய்தியை அவர்களுடைய மரண தருவாயில் மலக்குமார்கள் கூறுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய சுப செய்தியை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் நிலைத்து நிற்பது. ஏதோ சீசன் கால முஸ்லிம்களை போன்று ரமலானில் மட்டும் அமல் செய்வது, ரமலான் சென்று விட்டால் அதோடு எல்லா அமல்களையும் ஏற கட்டி முடிச்சு போட்டு வச்சிருந்தது என்றல்லாமல் எல்லா காலங்களிலும் அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹ் தஆலா இது குறிப்பிடுகிறான். கணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தினுடைய மிக அழகான விளக்கத்தை தஃசீர்களில் எழுதுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தலை சிறந்த முஃபஸ்ஸிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை தருவாயாக என்று துஆ செய்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனில் மிகச் சுருக்கமான வசனம் எது என்று கேட்டால் நான் இதைத்தான் சொல்வேன். ஷரியத்தினுடைய, இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் சுருக்கமாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இஸ்திகாமத். இஸ்லாத்தில் நிலைத்து நிற்பது, அனைத்தையும் இது உள்ளடக்கிவிடும், அவ்வளவு சுருக்கமான ஒரு வசனம் என்று கூறுகிறார்கள். இதே போன்று நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அறிவுரை சொல்லுங்கள். அது ரொம்ப சுருக்கமா இருக்கணும், அதே நேரத்தில் நிறைவா இருக்கணும், அது விளக்கமாகவும் இருக்கணும். அது புரியல அப்படின்னு நான் யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது. அப்படி ஷார்ட்டா ஒரு நச்சுன்னு ஒரு வார்த்தையை, ஒரு உபதேசத்தை செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹி ஸும்ம இஸ்தகீம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்,
பிறகு அதன் மீது நிலைத்து நில். அவ்வளவு போட்டாங்க, முடிஞ்சு. எல்லா உபதேசத்தையும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரே வார்த்தை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டாயா, பிறகு அவனுடைய கட்டளையில் நிலைத்து நில். ஏதோ ஒரு சில கட்டளைகளை செய்வது, ஒரு சில கட்டளைகளை விட்டு விடுவது என்று இல்லாமல் அல்லாஹ்வின் கட்டளைகளில் நிலைத்து நில். இதுதான் உனக்கான சுருக்கமான உபதேசம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில் ஓதி காண்பித்தார்கள். ஓதி காண்பித்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் பாவங்களை செய்யாமல் இருப்பது அப்படின்னாங்க. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிலைத்து நிற்பது என்றால் அல்லாவை விட்டு விட்டு வேறு பக்கம் கவனத்தை கூட செலுத்தாமல் இருப்பது, எப்பொழுதும் சதா அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பது. இதுதான் இஸ்திகாமத். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற சிந்தனை. அல்லாஹ்வை மறந்த ஒரு நிமிடம் கூட கழிந்து விடக்கூடாது. மறந்த நிலையில் எப்பொழுதும் சதா அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் இருப்பதற்கு பெயர் தான் இஸ்திகாமத் என்று சொன்னார்கள். அது எப்படி சதா அல்லாஹ்வுடைய கவனம் எப்படி வர வைக்கலாம்? உதாரணத்திற்கு பாருங்க, ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய முதல்ல எல்கேஜிலையா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று வந்துருச்சு, அது என்னது, இந்த ப்ரீ கேஜா, நான் அதுல ப்ரீ கேஜின்னு நினைச்சிட்டேன். அது எல்கேஜிக்கு தான் ஃபீஸ் கேட்பாங்க போல, யூகேஜிக்கு ஃபீஸ் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்ன குழந்தை 2 வயசுல எல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. அவங்க ஸ்கூலை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா ஃபீஸே வாங்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப ஃபீஸ் வாங்குறாங்க. ஏன்னா ஆயாம வச்சு பார்க்கணும், அது வச்சு பார்க்கணும். சரி, நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதல்ல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு இவர் எங்க போயிட்டாரு? ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தை அழுவோம், அத்தா அழுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போக நாங்க பார்த்துக்கிறோம். அத்தா எப்படி வருவார்? அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார், காமத்துல பார்த்துக்கிட்டே வருவாங்கல்ல, கடைசியில அப்படியே கடைசி பார்வை அப்படியே பார்த்துட்டு வர மாதிரி குழந்தைய பார்த்துக்கிட்டே வருவார். பேக்ல அப்படியே பார்த்துட்டே அப்புறம் பைக்ல போயிடுவார். போய் ஒரு 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஆஃபீஸில் இருப்பார். டீச்சர் சொல்லிடுவாங்க, இது ப்ரீகேஜி தான், நீங்கள் 12 மணிக்கெலாம் கூட்டு போயிருங்க. ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும், எல்கேஜி தானே, ஒரு வாரத்துக்கு 12 மணிக்கெலாம் விட்டுருவோம். 12 மணி வரைக்கும் யார் சிந்தனையில இருப்பாரு? குழந்தை சிந்தனையில தான் இருப்பாரு. கம்ப்யூட்டர் தட்டுவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. ஆனா என்ன செய்வாரு? அப்பப்போ டைம் பார்த்துக்குவாரு. மணி 11:30 போகணும், கரெக்டா 12 மணிக்கு போய் நிப்பாரு பாருங்க. இப்ப இவர் ஒர்க் பண்ண இந்த 4 மணி நேரம் எந்த சிந்தனையில இருக்கிறார்? என்ன வேலை செஞ்சாலும் சிந்தனை ஃபுல்லா எங்க இருந்துச்சு? குழந்தையுடைய சிந்தனை. அது எப்படி வந்துச்சு? அது மாதிரிதான் அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பவும் இருக்கும். இதுதான் இஸ்திகாமத் என்று சொல்கிறார்கள். இதே வசனத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஓதி காண்பித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொல்கின்றான் விளங்குகிறதா? அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நிலைத்து நில்லுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், குள்ளனரின் நழுவி ஓடுவதை போட்டு மார்க்கத்தை விட்டு நீங்கள் நழுவி ஓடாதீர்கள் என்று சொன்னார்கள். இதே வசனத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு மத்தியில் ஓதி காண்பித்து விட்டு சொன்னார்கள், இஸ்திகாமத் என்றால் என்ன தெரியுமா? எப்பொழுது எந்த அமலை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்வது, இதுதான் இஸ்திகாமத். சில சமயங்கள்ல அல்லாஹ்காண்டி செய்யறோம் சில வேலையை பார்த்தா பேர் புகழுக்கு செஞ்சிடறோம். தஹஜ்ஜுதுல எழுந்து அழுவது யாருக்கும் தெரியல, ஆனா தான தர்மம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அல்ல தஹஜ்ஜுதுக்கு தொழுது விட்டு பகல் ஃபுல்லா நான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுதுட்டேன் முடிஞ்சு போச்சு கதை. சில அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது, ஹஜ்ஜு எல்லாம் செய்யுது. ஆனா ஹஜ்ஜு என்ன ஆயிருது, எல்லாருக்கும் டவரா அடிச்சு தான் போவாங்க. ஹஜ்ஜுக்கு போற துவா செய்யுங்க. இப்படி ஒரு சில அமல்களை இஹ்லாஸா செய்வது, ஒரு சில அமல்களை பேர் புகழுக்கு செஞ்சிடுறது, இது இஸ்திகாமத் அல்ல. இஸ்திகாமத் என்றால் என்ன? எப்பொழுது எந்த அமலை செய்தாலும் ஒரே குறிக்கோள், என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்துவது. இது இருந்தா இதுதான் இஸ்திகாமத் என்றாங்க. இந்த இஹ்லாஸுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு மனிதன் நல்லா பாதுகாக்கணும், தவறு செய்யறான். தவறு செய்யும் போது என்ன நினைப்பான்? யாரும் பார்க்க கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இந்த சிந்தனை தான்
நல்ல அமல் செய்யும் போது வந்துருச்சுன்னா அதுக்கு பெரிய கிளாஸ். யாரும் பாத்திரக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா பதறுவோம் தவிர. அந்த மாதிரி இவர் செஞ்ச நன்மை தான தர்மம் தெரிஞ்சிருச்சுன்னா மனசு பதறாடா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் எல்லா அமல்களிலும் இருந்தால் அதற்கு பெயர் இஸ்திகாமத் என்று கூறுகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அத்துல் ஃபராஇத். இஸ்திகாமத் என்றால் என்ன? எல்லா ஃபர்துகளையும் சரியாக நிறைவேற்றுவது. ஒரு ஃபர்ல செய்யறாரு, இன்னும் ஃபர்ல விட்டுறாரு. உதாரணத்துக்கு பாருங்க, பெரும்பாலும் எல்லாரும் நோன்பு வச்சிடறாங்க இல்லையா? பெரும்பாலும் எல்லாரும் நோன்பு வச்சிடறாங்க. தொழுகையாளியா இல்லாதவங்க கூட என்ன செஞ்சிடறாங்க? நோன்பு வச்சிடறாங்க. இங்க கவலையான விஷயம் என்னன்னா, சஹருக்கு எழும்புவாங்க, சஹர் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஃபஜர் தொழுவாம தூங்கிடுவாங்க. இப்ப இதுக்கு பேர் இஸ்திகாமத் இல்லைன்றாங்க. இவரு நோன்பு என்ற ஃபர்தை நிறைவேற்றுகிறார், ஆனா ஃபஜர் தொழுகை என்ற ஃபர்தை விட்டார். இது இஸ்திகாமத் அல்ல. ஒரு ஃபர்லை செய்கிறார், மற்றொரு ஃபர்லை விட்டு விடுகிறார். அந்த நோன்பு என்ற ஃபர்லை கூட ஏன் செஞ்சார் தெரியுங்களா? நோன்பு வைக்காம தான் எல்லாரும் திட்டுவாங்க, ஏடா இவ்வளவு பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருக்க, நோன்பு வைக்க மாட்டேற, சின்ன சின்ன பசங்களாம் நோன்பு வைக்குதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. வீட்டுக்கு திடீர்னு யாரா வேண்டாம், நீ நோன்பு இல்லையான்னு கேட்டுருவாங்க. இதனால நோன்பு வைக்கிறாரு, ஃபஜர் பிரச்சனை இல்லை இப்படி நினைக்கிறாரு. அதே போல சில சமயங்கள்ல பார்க்கலாம், உம்ராவுக்கு மேல உம்ரா போவாங்க, போலாம், நான் தப்புன்னு சொல்லவே முடியாது. நிறைய உம்ராக்கள் கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஹஜ் பண்ணிட்டு இன்னொரு ஹஜ் கூட பண்ணலாம். ஆனா முதல் ஹஜ் தான் ஃபர்து. ஒரு சிறிய நினைவுக்கு வருகிறது. ஃபர்து ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல் தடவை ஹஜ்ஜி செய்யறாரு பார்த்தீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு ஃபர்து. ரெண்டாவது ஹஜ்ஜி செஞ்சாருன்னு வைங்க, அது என்னன்னா நஃபீல் தான். வாழ்க்கை ஃபுல்லா நிறைய ஹஜ்ஜி பண்ணா கூட அது நஃபீல் தான். அதனால இந்த ஹஜ்ஜி செய்யும் போது முதல் ஹஜ்ஜிலேயே எல்லா சட்ட திட்டங்களையும் தெரிந்து ஒழுங்கா செஞ்சிடணும். சில ஹாஜிகளுக்கு சைத்தான் என்ன பண்ணுவான், இது ஒண்ணு இல்லை, ஃபர்ஸ்ட் தடவை ரெண்டாவது தடவை நல்லா செஞ்சுக்கலாம்னு போடுவான். ஒன்னும் சட்டம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. போயிட்டு என்ன செய்வாங்க, காசு தான் இருக்க, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன செய்வோம், ஹஜ்ஜிக்கு வந்து அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நல்லா சூப்பரா செய்யலாம். இல்லத்தை கூட சூப்பர், என்ன நீங்க சூப்பரா செஞ்சாலும் அது நஃபில் தான். முதல் ஹஜ் தான் ஃபர்லான ஹஜ். இப்ப இப்படி ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செய்யறது, உம்ராக்கு மேல உம்ரா செய்யறது எல்லாம் சில பேருக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஜக்காத் கொடுக்கறதுக்கு வலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, உம்ராக்கு போறாரு, எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது 1 லட்சம் செலவாகும். சாதாரண 1 லட்சம் செலவாயிடும். அதுவும் அங்க போயிட்டு காசு கொண்டு போய் 50,000 செலவு பண்ணிட்டு வருவாரு. 1.5 லட்சம் 1.25 லட்சம் செலவு ஈஸியா பண்றாங்க. ஆனா ஒருத்தட்ட 40 லட்சம் இருந்தாதான் 1 லட்சம் கொடுக்கணும். நான் இப்ப இந்த உம்ராவுக்கு 1 லட்சம் செலவு பண்றாருல, அவர்கிட்ட 10 லட்சம் கூட இருந்திருக்காரு. ஆனா உம்ராவுக்கு 1 லட்சம் செலவு பண்றாரு. 40 லட்சம் எல்லாம் கொடுத்துருப்பான். அதுல இருந்து 1 லட்சத்தை ஜக்காத்தா கொடுக்கறதுக்கு மனசே வர. உம்ரால செலவு பண்றாரு, ஹஜ்ஜில செலவு பண்றாரு அப்படின்னா, அப்போ ஒரு ஃபர்ல செய்யறாரு. என்னன்னா அது அவருக்கு ஜாலியா இருக்கு, அப்படியே ஜாலியா டூர் மாதிரி போயிட்டு வரலாம், ஜாலியா இருக்கும். ஆனா ஏழைங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கறது, அதுல நமக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. அவங்க ஜாலியா இருந்துட்டு போவாங்க. அததான் அல்லாஹ் விரும்புறான். ஏழைகளை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான் என்பதை விளங்காம ஒரு ஃபர்ல நிறைவேற்றுறாங்க, இன்னொரு ஃபர்ல நிறைவேற்றுறது இல்லை. இதற்கு பெயர் இஸ்திகாமத் இல்லை என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். இதே போன்று இஸ்திகாமத் என்றால் என்ன? நன்மையான காரியங்களை செய்வதோடு தீமைகளை விட்டு விலகி இருப்பது, இதுதான் இஸ்திகாமத். சில பேருக்கு என்னன்னா, நல்லவனா ஆகணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, நன்மையான காரியங்கள் அதிகமா செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஆனா பாவம் பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டே இருக்கும் எப்பவும் போல. இதுக்கு பேர் இஸ்திகாமத் இல்லை. என்னன்னா அந்த நன்மைகள் மூலமாக என்ன நன்மைகள் வருதோ, என்ன பலன்கள் வருகிறதோ, அது பாவத்தின் மூலமாக போயிட்டே இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்றாங்க, தண்ணி டேங்க் மாதிரி. தண்ணி டேங்க்ல மோட்டர் போட்டா என்ன செய்யும், மேல தண்ணி ஊத்தும். அந்த டேங்க் கழுவுறதுக்கு அடியில ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை என்ன செஞ்சிருக்கணும், மூடி வச்சிருக்கணும். அந்த ஓட்டையை திறந்து வச்சுட்டா தண்ணி உண்டுகிட்டே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும். இது மாதிரிதான் நன்மையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, பாவமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, ஒண்ணும் கடைசியில் ஒண்ணு மீதி இருக்காதுன்றாங்க. நன்மை தட்டு இருக்கும், பாவத்தை தட்டு அதோட கடமை போயிடும். கீழே உள்ள ஓட்டையை மூடிட்டாரு. இப்போ மோட்டர்ல இருந்து தண்ணி மெதுவா தான் ஊத்துது, சும்மா கொஞ்சமா தான் ஊத்துது. இன்னைக்கு இல்லாட்டிலும் டேங்க் நாளைக்கு என்ன செஞ்சிடும்,
நிரம்பும். ஆனா கீழ் ஓட்ட திறந்துருந்தா நிரம்பாது, போய்கிட்டே இருக்கும். இதே போன்றுதான் நன்மைகளை மட்டும் செய்வதால் எந்த பலனும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. இபாதத் செய்யக்கூடியவர்களில் மிகச்சிறந்த வணக்கசாலி யார் தெரியுமா? இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். நீங்கள் மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியதை விட்டு விடுங்கள். அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை செய்யாதீங்க. நீங்க தான் யாரு? மிகப்பெரிய வணக்கசாலினர். பொதுவா நாம வணக்கசாலின்னு யாரை சொல்லுவோம்? யார் தொழுதுகிட்டே இருக்கிறாரோ, யார் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரோ, இவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ரொம்ப பெரிய வணக்கசாலிங்கன்னு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப பெரிய வணக்கசாலி யார் தெரியுமா? அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யாம உட்கார்ந்துருக்காருல்ல, அவரு தான் வணக்கசாலின்றாங்க. அப்ப இஸ்திகாமத் என்றால் என்ன? செய்ய வேண்டிய செயல்களை செய்வது மட்டுமல்ல, செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமலும் இருப்பது. இதுதான் இஸ்திகாமத். அதே போன்று இஸ்திகாமத் என்பதற்கு இன்னொரு உலகம் தராங்க. பொதுவா இபாதத் ஒருத்தர் செய்யறாருன்னு வைங்க, அதை ரொம்ப பாராட்டுவோம், அவரை மதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இபாதத்துல கரெக்டா இருக்காரு. இபாதத் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டா அதுக்கு பேர் என்னது? இபாதத். ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஒண்ணும் சரியில்லை. மாஷராத் குடும்ப வாழ்க்கையில சரியில்லை. முதல் சஃப்ல தொழுகிறாரு, வீட்டுக்கு போனா மனைவியை இழுத்து போட்டு நல்லா குத்துறாரு. இதுக்கு பேர் இஸ்திகாமத் கிடையாது. தொழுகிறாரு, மனைவியை போட்டு அடிக்கிறாரு. தொழுகிறாரு, அத்தம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல. தொழுகிறாரு, வாங்கின காசை ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்துறாரு. பார்த்தா ஏமாத்தினவர் இந்த பக்கம் தொழுகிறாரு, ஏமாற்றப்பட்டவர் இந்த பக்கம் தொழுகிறாரு. ரெண்டு பேருமே தொழுகிறாரு. ஒரு இன்னொரு விஷயம் கவனத்துக்கு வருது. ஒரு முஃமின் யார், எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஃமின் யாரையும் ஏமாற்ற மாட்டான், இல்லையா? அதே போன்று ஒரு முஃமின் யாரிடத்திலும் ஏமாறவும் மாட்டான், ஏமாற்ற மாட்டான். அதே போன்று ஒரு முஃமின் ஏமாறவும் மாட்டான். இனி நிறைய பேர் ஏமாந்து உட்காந்துருக்கிறாங்க. ஏமாத்துறவங்க ஏன் ஏமாத்துறாங்க தெரியுங்களா? ஏமாறுறவங்க இருக்கிறதுனாலதான் ஏமாத்துறாங்க. இப்ப இபாதத் என்றால் வெறும் வணக்க வழிபாட்டில் மட்டுமல்ல, அவர் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருக்க வேண்டும், அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் பழகக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்திகாமத். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி நிறைய இபாதத் செய்யறாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்யறாங்க, நிறைய நஃபிலான நோன்பெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் நாவு நீளமா இருக்கு. அந்த பெண்மணியை பத்தி என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அந்த பெண் நரகத்தில் இருப்பாள். ஒரு பெண்மணி உடனே கேட்கிறாங்க, பெருசா நிறைய இபாதத்தெல்லாம் இல்லை, வெறும் ஃபர்லோட நிறுத்திக்கிறாங்க, பெரிய தான தர்மம்லாம் இல்லை, ஜக்காத்தோட முடிஞ்சிச்சு, தஹஜ்ஜுத்லாம் எழும்புற மாதிரி தெரியல, வெறும் ஃபர்து தொழுகிறாங்க. அந்த பெண்மணி பக்கத்து வீட்டார் இடத்துல நல்ல முறையில் நடந்துக்கிறாங்க. அந்த பெண்மணியை பத்தி என்ன சொல்றீங்க? ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கவாசின்ட்டாங்க. அப்ப என்ன? வெறும் இபாதத்துல மட்டும் முன்னேறி போறது இஸ்திகாமத் அல்ல. இபாதத்தை செய்வதோடு நட்பில் ஒழுங்காக, நட்பு வட்டாரத்தை ஒழுங்காக வைத்துக் கொள்வது, அழகிய முறையில் பழகுவது, தன்னுடைய அஹ்லாக்கை சரி செய்து கொள்வது, அக்கம் பக்கத்து வீட்டாரிடத்தில் அழகிய முறையில் பழகுவது, தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பது, மனைவியிடத்தில் ஒழுங்காக நடந்து கொள்வது, கணவனிடத்தில் ஒழுங்காக நடந்து கொள்வது, இவை அனைத்தையும் செய்தால்தான் அஹ்லாக். இதே போன்றுதான் ரமலானில் அமல் செய்வதை போன்று ரமலான் அல்லாத மாதத்திலும் அமல் செய்வது, இதுவும் இஸ்திகாமத். ஒருத்தர் ரமலான்ல என்ன செஞ்சாரு? நல்ல இபாதத் செஞ்சார். ரமலான் போனதோட அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பள்ளிவாசல்ல பாக்குறவங்க தான் தெரியும். நிறைய இந்த ரமலான் முடிஞ்ச உடனே இந்த இதுல போன்ல எல்லாம் போட்டு விடுவாங்க, விருந்தாளிகள் சென்று விட்டார்கள், வீட்டார்கள் மட்டும் நிலைத்து நிற்கிறார்கள் அப்படிலாம் போடுவாங்க. வந்த விருந்தாளிங்க போயிட்டாங்க, ஒரு மாசத்துல வீட்டுக்கு சொந்தக்காரங்க மட்டும் தான் என்ன செய்யறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு அது பெரிய ஃபுல் சஃபையும் அப்புறமா நிக்கிற அரை சஃபையும் போடுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இஸ்திகாமத் என்றால் என்ன? ரமலானில் அமல் செய்ததை போன்று ரமலான் சென்ற பிறகு ஒண்ணுமே இல்லை, ஒரு
நிறைய வியாபாரிகள் தான் இருப்போம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்வோம். வியாபாரிகள் என்ன விரும்புவோம் சொல்லுங்க? சீசன் காலம் வந்துச்சு, நல்ல வியாபாரம் நடந்துச்சு. சீசன் முடிஞ்சதோட வியாபாரமே நடக்கக்கூடாதுன்னு நினைப்போமா? யாராவது நினைப்பாங்களா? இல்லை, சீசன் முடிஞ்சாலும் வியாபாரம் நடக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். இதே மாதிரிதான் இந்த ரமலான் என்பது இபாதத் செய்வதற்கான ஒரு சீசன், அதிகப்படியாக அமல் செய்வதற்கான ஒரு சீசனை தவிர ரமலான் முடிந்ததோடு மொத்தத்தையும் தூக்கி ஏற கட்டுறதுக்கு பேரு இல்லை. முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம் என்றால் என்ன? எப்பொழுதும் அவன் முஸ்லிமாக இருப்பான். இப்படி யார் இருக்கிறார்களோ இஸ்திகாமத்தாக, அவர்களுக்கு என்ன சுப செய்தி? அதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது, எல்லாத்துக்கும் மௌத்து வரதான் போகுது, ஆனால் இவர்களுக்கு மரணம் வந்தால் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? கண்ணில் காட்சி தருவார்கள். உலகத்தினுடைய கண் அது குருடாக ஆகும். உலகம் பார்வையை விட்டு திரையாக ஆக்கப்படும். மறு உலகம் தெரிய ஆரம்பித்து விடும். அப்பொழுது மலக்குமார்கள் காட்சி அளிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள் 2 வார்த்தை. அல்லாஹ் அக்பர். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. எதை நினைச்சும் பயப்படாதீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. பயப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்றாங்க, மறுமையை நினைத்து பயப்படுவானாம். மறுமையை உலகம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மறுமையில என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ்க்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன்? அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புவானா நரகத்துக்கு அனுப்புவானா அப்படின்னு பயப்படுவானா ஒவ்வொரு மனுஷனும். அப்படி சொல்லுவாங்களா? அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, உங்களுக்கு மறு உலக வாழ்க்கை வெற்றி. ஆம், அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலை ஏற்படும் உலகத்தை நினைச்சு. கரெக்ட் தானே? உலகத்தை நினைச்சா கொஞ்சம் கவலை வரும். மனைவியை விட்டுட்டு போறனே, என் குழந்தைகளை விட்டுட்டு போறனே, என் குழந்தைகள் நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, குழந்தைகளை படிக்க வைக்காமலே அதுக்குள்ள மௌத்தா போறனே, என் பிள்ளைங்க இப்பதானே 6வது வந்திருக்கு, இப்பதானே 7வது வந்திருக்கு, அதுக்குள்ள நான் மௌத்தா போயிடுற மாதிரி தெரியுது. என் பிள்ளைங்களை யார் படிக்க வைப்பா, யார் ஆளாக்குவா, என் மனைவி யார் பாப்பா, நான் இல்லைன்னா ஒரு வேலை அடுத்த வேலை சோத்துக்கு என் மனைவி என்ன பண்ணுவா அப்படின்னு அப்படியே கவலைப்படுவான். வந்து சொல்லுவாங்க மலக்குமார்கள், கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்பொழுதும் அமல் செய்தீர்கள், எனவே உங்களுடைய குடும்பத்திற்கு எப்பொழுதும் அல்லாஹ்வின் உதவி இருக்கு. நீங்க உலகத்துல இருக்கும் பொழுது உங்க பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களோ அல்லாஹ் எப்படி அதே மாதிரி இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உலகத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம், மறுமை நினைத்து அஞ்சவும் வேண்டாம். அதாவது உங்களை பத்தி பயமும் வேணாம், உங்க குடும்பத்தை பத்திய கவலையும் வேணாம். முடிஞ்சுங்களா? இன்னொரு கருத்து ரொம்ப அழகா சொல்றாங்க, பயப்படாதீர்கள் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் இப்படி ஒரு பயம் வருமா? பாவத்தை நினைச்சு பயப்படுவானா? நான் பாவம்லாம் நிறைய பண்ணியிருக்கேனே, அல்லாஹ் என்ன தண்டிச்சுட்டா என்ன செய்யறது? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, உங்களுடைய பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். கவலையும் படுவானா? எதை நினைச்சுன்னா, நான் செஞ்சதே கொஞ்சம் அமல் தான், அதுவும் கொஞ்சம் பேர் புகழ் செஞ்சுட்டேன், அப்படி இப்படி செஞ்சுட்டேன், ஒழுங்கா செய்யல, தொழுதேன் ஒழுங்கா தொழுல, ஹஜ்ஜி செஞ்சேன் ஒழுங்கா, எங்க ஹஜ்ஜி செஞ்சேன் ஒன்றும் தெரியாம அப்படியே போனாங்க, நானும் போயிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் கவலைப்படுவார். அது கபூல் ஆச்சா இல்லையா, ஏத்துக்கிட்டானா இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய எல்லா நன்மைகளையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டான். பயப்படாதீங்க, உங்க பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான். இந்த 2 வார்த்தையை கேட்டவனையும் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அடுத்து 3வது சொல்லுவாங்க, அபிஷிரு பில் ஜன்னா, மகிழ்ச்சியா இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம். இதை எப்ப சொல்லுவாங்க? மரண தருவாயில வந்து சொல்லுவாங்க பாருங்க. இந்த மனுஷனுடைய ரூபு என்ன செய்யுமா? அப்படியே படபட படப்படன்னு போறதுக்கு துடிக்குமா. எங்க இருந்து? உலகத்தை விட்டு போறதுக்கு துடிக்கும். ஏன்? அவங்க சொல்லிட்டாங்கல்ல, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சொர்க்கம்னு சொல்லிட்டாங்கல்ல. சந்தோஷமாக இவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வார். எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. இந்த சுப செய்தி யாருக்கு? யார் இஸ்திகாமத்தாக அமல் செய்கிறார்களோ, யார் மார்க்கத்தில் நிலையாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு. இன்னும் அவர்கள் சொல்வார்கள், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வருது, வலக்கும் ஃபிஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அங்கு கிடைக்கும். ஆசைப்பட்டது கிடைக்கணும் என்ன அர்த்தம்? ஹதீஸ்ல அழகா விளக்குறாங்க. மனசுல நினைப்பாரு, என்ன செஞ்சிடும்? ஆசைனா தானே மனசுல தானே வரும். மனசுல வர்றது உடனே என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு மஸ்ஊதே, நீ சொர்க்கத்தில் இருப்பாய், அப்பொழுது ஒரு அழகான பறவை வரும். அழகா இருக்கு பறவை, இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் நினைப்பீங்க, ஃப்ரீயாகி வந்துடும். உலகத்துல வருமா? சொல்லுங்க. ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் உட்காந்து பிறகுதான் வருது சாப்பாடு. இது அது என்னன்னு தெரியல. இந்த காலத்துல உள்ள ஹோட்டல்லாம்
இன்னும் அதுதான் ரொம்ப ரிச்சான ஹோட்டலாம். கொண்டு போய் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் ஆக்கி பசியே போயிடுச்சு. இனிமேட்டு இன்னத்தை விட தின்றதுன்ற மாதிரி. ஆனா அதுல தான் ஜாலியா உட்காந்துருக்காங்க. அப்படியே சர்வசாதாரணமா பேசிக்கிட்டு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு, இதனடா இது ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. ப்ரிப்பேர் பண்ணி என்னத்தை கொண்டு. சொர்க்கத்துல அப்படி கிடையாது. நினைச்சா என்ன செஞ்சிடும், உடனே வந்துடும். அடுத்து சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் கேட்பதும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றான். இப்ப இந்த 2 வார்த்தைக்கு மத்தியில என்ன தொடர்பு, இந்த 2 வார்த்தைக்கு மத்தியில என்ன வித்தியாசம்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையில என்ன வந்துச்சுன்னா, ஆசைப்பட்டாலே என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அடுத்த எல்லாம் சொல்றாங்க, கேட்கறது, அதான் வாய் விட்டு கேட்கறதும் கிடைக்கும் அப்படின்னு. ஏன் இதை சொல்லணும்? தான் ஆசைப்பட்டாலே கிடைச்சிருமே, வாய் விட்டு கேட்டா கிடைக்கும்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்படி நினைச்சிடக்கூடாது. இல்ல அல்லாஹ் கிட்ட எதையும் வாய் திறந்து கேட்க முடியாது போல, இங்க நினைச்சா வந்துடும், அவ்வளவுதான். வாய் திறந்துல எதையும் என்ன செய்ய கேட்க முடியாது போல நினைச்சிடாதீங்க. வாய் விட்டு அல்லாஹ் இடத்துல என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏன்னா உலகத்துல பார்க்கலாம், சில சமயம் ஆசை வரும், வாய் விட்டு கேட்க முடியுமா? சிலது கேட்க முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ரொம்ப சுகர் இருக்கு, வீட்டுல நோம்பு திறக்கும்போது என்ன செஞ்சிருக்காங்க, பாயசம் செஞ்சிருக்காங்க, கடல் பாசி செஞ்சிருக்காங்க, எல்லாம் செஞ்சு இப்படி வச்சிருக்காங்க. இவருக்கு இப்படி ஒதுக்கி வச்சிருப்பாங்க, நோம்பு கஞ்சி கொஞ்சம் குடிங்க, பேர்த்தம்பழத்தோட போயிட்டு வாங்க. இவரு கொஞ்சம் கடல், வாயை மூடிட்டு சுகர் எவ்வளவு இருக்கு போகன்றுவாங்க. அப்ப கேட்கறதுக்கு பயப்படுவார். ஆசை வரும், பாயசம் குடிக்கலாம்னு ஆசை வரும், கேட்க முடியாது வாயத்தில். இந்த மாதிரி சொர்க்கத்துல கிடையாது. நீங்க ஆசையும் படலாம், ஆசைப்பட்டதை கேட்கவும் செய்யலாம் அல்லாஹ்விடத்துல. இந்த 2 வார்த்தை முடிஞ்சுங்களா? இதை தாண்டி இன்னொரு வார்த்தை, இதுதான் ரொம்ப பெரிய வார்த்தை. என்னன்னா நுசுலன் சொன்னாங்க. நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம், உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, அப்படி சைட்ல கோவம்லாம் கிடையாது, ரஹீம், உங்க மேல இரக்கம் பாசம் அன்பா இருக்கவன், உங்களுக்கு விருந்து வைப்பேன்றான். யாருக்கு? இதெல்லாம் மலக்குமார்கள் சொல்றாங்க. விருந்து அல்லாஹ் கொடுப்பேன்றான். ஆசைப்பட்டது கிடைக்கும், கேட்டதும் கிடைக்கும், அடுத்து என்ன சொல்றான், விருந்தும் கிடைக்கும். அது என்னது விருந்து? இதை தாண்டி விருந்து கிடைக்கும். ஏன் இந்த வார்த்தைன்னா, இந்த வார்த்தை தான் நமக்கான அருள்ன்றாங்க. நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும், நல்லா முடிச்சிருந்தான்னு வைங்க, அதுவே நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்லை, அதோட முடிச்சிருந்தா சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாதுன்றாங்க. ஏன் சொல்லுங்க? சொர்க்கத்துல போய் நம்ம என்னத்தை கேட்போம், எல்லாம் ஒரு 2 தோசை. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இட்லி தான் கேட்பாங்க. ஏன்னா அதான நமக்கு தெரியும், அதான் நமக்கு ஆசை. சில பேரை பார்க்கலாம், பெரிய ஹோட்டல்ல போய் வச்சுட்டு உட்கார்ந்தாலும் அந்த லிஸ்ட் அவன் கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்படிப்பாங்க. என்னென்னமோ எழுதியிருப்பான், என்ன செஞ்சரி, என்னது இந்த சைனீஸ் மஞ்சூரி, அது ஒரு மசாலா தோசை அப்படின்னு. ஏன்னா அதுதான் அவருக்கு தெரியும், சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிறது. அதை தவிர அந்த புதுசா இருக்கிறதெல்லாம் பயப்படுவாரு, ஐயோ எப்படி இருக்குன்னு தெரியல. மீன் கடைக்கு சில சமயம் போவாங்க, நான் போய் மீன் வாங்கி வரேன், அவன் நிறைய மீன் வச்சிருப்பான். இது என்னது, அது என்னது, அது பேர் என்ன, இது பேர் என்ன, அது பேர் பூங்குழல் அப்படின்னா. பூங்குழலா, சரி வஞ்சரம் அப்படின்னு இப்படி கேட்டுவிட்டு, அப்புறம் சரி சங்கராந்தா அப்ப என்னத்துக்கு கேட்டாருன்னா, அதெல்லாம் பயம், வாங்கிட்டு போய் வீட்டுல போய் யாத்திட்டு வாங்குறது, இது என்னத்துக்கு வாங்கி வந்தீங்கன்னு. அதனால அவருக்கு என்ன தெரியுமோ அதான் அவர் வாங்குவார். வஞ்சரம் வாங்குவாரு, சங்கரா, இதோட முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு. ஏன்னா அதுதான் தெரியும். தெரியாதத பயப்படுவான் மனுஷன், தெரியலன்னா பயம். இப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல நீ ஆசைப்பட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கும் முடிச்சிருந்தான்னு வைங்க, அங்க போய் என்னது கேட்போம், எல்லாம் ஒரு ஆப்பிள் தான். அங்க நமக்கு தெரியாத பழங்கள் நிறைய இருக்கு, நமக்கு தெரியாத ஐட்டங்கள் நிறைய இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நீ கேட்டதுதான் கொடுப்பேன்னு இருந்தா நீ அதே தான் கேட்ப, உலகத்துல பார்த்ததுதான் கேட்ப. நீ பார்க்காதது, உனக்கு தெரியாதது, நீ ஆசைப்படாதத நானா விருந்தா தர வேண்டாம். ஏன் விருந்துல என்னதான் கிடைக்கும், நம்ம கேட்டது விருந்துல கிடைக்குமா சொல்லுங்க? அவர் என்ன தருவாரோ அதான் தருவாரு. நம்ம விருந்துல இதுதான் வைப்பாருன்னு நம்ம சிந்திக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் விருந்து கூப்பிட்டாரு, ஒரு ஏழை என்னத்தை முழுக்க கோழிக்கறி தான் போடுவார், பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி சொல்றாரு. நம்ம எதிர்பார்க்காத கிடைக்கும் பார்த்தீங்களா, நமக்கு தெரியாதான் கிடைக்கும். இதே போல அல்லாஹ் சொன்னா, நான் விருந்து கொடுப்பேன்றான். உனக்கு தெரியாததை நானா கொடுப்பேன், உன்கிட்ட விட்டு இருந்தா உனக்கு தெரிஞ்சதான் கேட்பேன், நானா தருவேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு மலக்குமார்கள் சொல்லிடுவாங்க. அவங்க அடுத்து சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. நாங்க யார் தெரியுதா, உலகத்துல உங்க கூடவே இருந்தோம். எங்க? வலது பக்கம் இடது பக்கம் யாரு?
கிராமன் காத்திபீன். வலது பக்கம் இருக்கிற மலக்குக்கு பேரு சொல்லுங்க, இடது பக்கம் இருக்கிறவங்க பேரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். 2 பேரு மலக்கு பேரு பண்பு. கிராமன் காத்திபீன்னா சங்கையான எழுத்தாளர்கள். இவரு வலது பக்கம் இருக்கிறவர் நன்மை எழுதுவார், அதனால சங்கையானவர். இடது பக்கம் இருக்கிறவரு நம்ம செய்யற பாவத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அதனால 2 பேருமே கிராமன் காத்திபீன் தான். இவங்க இப்ப பார்த்தா என்ன செய்யறது தெரியாது, தெரிய மாட்டாங்க, கண்ணில் தெரிய மாட்டாங்க. ஆனா மரண தருவாயில சொல்லுவாங்க, யார் தெரியுதா? நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உங்க கூடவே ஹயாத்து துன்யால இருந்தோம். வஃபில் ஆஹிரா, மறுமையிலேயே இப்போ உங்க கூடவே இருப்போம். கபர்ல உங்க கூடவே இருப்போம், மறுமையில இருப்போம், சொர்க்கத்துல உங்களை அனுப்பி வைக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருப்போம். காரணம், நீங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, அமலை விடல. அதே மாதிரி உங்களை நாங்க சொர்க்கத்துல அனுப்பி வைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். நீங்க இஸ்திகாமத்தா அமல் செஞ்சதுனால நாங்களும் இஸ்திகாமத்தா இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இஸ்திகாமத்தா இருக்கலாமா? இஸ்திகாமத்தா இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சுப செய்தி. கரியத்துக்கு இதுக்கு அடுத்து ஒரு 2 விஷயம் வந்து 2 விஷயத்தை சுருக்கமா, அது விளக்கமா சொல்ல நேரம் இல்லை, ஷார்ட்டா சொல்லிடுறேன் பாருங்க. இந்த இஸ்திகாமத்தா இருந்தா இந்த சுப செய்தி கிடைக்குது இல்லையா? யாரால இஸ்திகாமத்தா இருக்க முடியும் அப்படின்றத அடுத்த வசனத்துல சொல்றான். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன், யார் நல்ல அமல் செஞ்சு அந்த நல்ல அமலின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் பிற மக்களை அழைக்கிறார்களோ அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த மக்களை என்ன செய்யணும், நல்லதின் பக்கம் அழைக்கணும்ன்றத சொல்றான். ஏன் தெரியுங்களா? அவர்களாலதான் இஸ்திகாமத்தா இருக்க முடியும். இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நோம்புல தொழுதல்ல, இதோட விட்டுறாத, நோம்புக்கு பிறகு என்ன செய், தொழுகையே விடாம தொழுகும் அப்படின்னு நாம ஒருத்தரை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லுங்க. நாம நம்ம அண்ணனை சொன்னோம், நம்ம தம்பியை சொன்னோம், நோம்புல எப்படி எழுந்த, சஹருக்கு 4 மணிக்கே எழுந்த, ஒரு 5 மணிக்கு ஃபஜருக்கு எழுந்தா என்ன அப்படின்னு நாம மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்க. நாம என்ன செய்வோம்? அதான் அந்த சூட்சுமத்தை தான் எல்லாம் அடுத்து சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த மக்களுக்கு நல்லதை சொல்லுங்க. நோம்புல போய் சொல்லல, நோம்புல செல்போன் நோண்டல, அதே மாதிரி என்ன செய்யும், நோம்புக்கு பிறக்கும் செல்போனும் நோண்டாத அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்ய மாட்டோம், இன்ஷா அல்லாஹ் நோண்ட மாட்டோம். இதுதான் இந்த பவர். அடுத்தவங்களுக்கு நல்லதை எடுத்து வைக்கிறதுல அல்லாஹ் வச்சிருக்கான். அடுத்தவங்களுக்கு நாங்க நல்லதை சொல்லும் போது குறைஞ்சபட்சம் அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ நாம என்ன செய்வோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. வாங்க சொல்றாங்க, ஒரு சில பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு பையன் தொழுகைக்கு வந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த தொழுகைக்கு வர பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவங்களை பார்த்து, என்ன வாங்க சொல்லிட்டாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அந்த பசங்க மட்டையை போட்டு வராங்களே இல்லையோ, இந்த பையன் என்ன செய்வான், போயிடுவான். ஆனா இவன் கூப்பிடாம அந்த மட்டையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறவங்க கேட்கறாங்க, எங்க வாடா செட் போடலாம், ஆள் கம்மியா இருக்குன்னு இவங்க கூப்பிட்டாங்கன்னு வைங்க. இப்ப அவர் தொழுகைக்கு வர்றது சந்தேகமாயிடும். இவன் மட்டையை பிடிச்சா என்ன செய்யறது? அப்ப அந்த தாவத் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுல இருக்கிற பவர் இருக்கு பார்த்தீங்களா? குறைஞ்சபட்சம் நாம அமல் செய்வோம். இது ஒண்ணாச்சுங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு சொல்லாமா? ஒரு 4 பேருக்குப்பா தொழுகை கரெக்டா வந்தல்ல, இன்வெல்ட் வாப்பா அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்த ஒரு விஷயம், இதான் 2வது விஷயம். இந்த அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய குணத்தை நற்குணமா ஆக்கிக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அடுத்தவங்க தொந்தரவு கொடுத்தா கூட அவங்களுக்கு நல்லது செய்யணும். அந்த அளவுக்கு நாம நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் நாம எடுத்து சொல்றத மக்கள் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, பாய் நீங்க என்ன தொழிலை கூப்பிடுறீங்களா, அவர்கிட்ட 1 லட்சம் நீங்க கொடுத்தீங்களா, அது முதல் கொடுத்தாய் தொழிலை கூப்பிடுறாரு அப்படின்வாங்க. அப்ப அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்றவங்க எப்படி இருக்கணும்? தான் சுத்தமா இருக்கணும், தான் பரிசுத்தமா இருக்கணும், நம்மளை நாம தகுதி உள்ளவர்களா ஆக்கி கொள்ளணும், நம்முடைய குணத்தை நல்ல நற்குணமா ஆக்கி கொள்ளணும், எல்லார்ட்டையும் நல்ல விதத்தில் பழகணும். அடுத்தவங்களுக்கு தொழுகையின் பக்கம் அழைக்கிறோம், அதன் பக்கம் அழைக்கிறோம், இதன் பக்கம் அழைக்கிறோம்னா இந்த அழைக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆக்கிக்கலாமா? அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ரமலானுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக கடைசி மூச்சு வரை நற்காரியங்கள் அனைத்தையும் நிறைவாக செய்யக்கூடியவர்களாக, நல்ல விஷயத்தை அடுத்த நபர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அந்த எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை, நற்குணத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم